ஏன்னா இந்த ரெக்கார்டு போடுறதுக்கு நான் மறந்துருப்பேன். அது கரெக்ட்டா நாராயண ஐயா தான் கரெக்ட்டா செய்றாங்க. ஓகே. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. போட்டுட்டேன். இப்ப படிங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 490. கொக்கு ஓக்க கூம்பும் பருவத்து மற்று அதன் குத்து ஓக்க சீர்த்த இடத்து. 49 காலம் அறிதல், 5 அரசியல், 2 பொருட்பால். நன்றிங்க. யோகானந்தம் படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 490. கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்றும் அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. 49 காலம் அறிதல், 5 அரசியல், 2 பொருட்பால். நன்றி நன்றி நன்றிங்கய்யா. ஐயா மீண்டும் அந்த குறளை படிங்க. மற்றும் அதன் இல்ல, மற்ற அதன். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 490. கொக்கு உட்க கூம்பும் பருவத்து மற்றும் அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. 49 காலம் அறிதல், 5 அரசியல், 2 பொருட்பால். நன்றி நன்றி நன்றியா. எவ்வளவு புத்தகம் இருந்தால் அதற்கான விளக்கம் படிக்கலாம். ஐயா நான் படிக்கிறேன் ஐயா முதல்ல. படிங்கய்யா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. இன்று நாம் சிந்திக்கும் குறள் 490. கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. 2 பொருட்பால், 7, 5 அரசியல், அதிகாரம் 49 காலம் அறிதல். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. அப்படியே பார்க்கணும் புத்தகத்துல. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இணைந்திருக்கும் செல்வந்தர் அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். இன்றைய குறள் எண் 490. கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. அதிகாரம் 49 காலம் அறிதல், இயல் 5 அரசியல், பால் 2 பொருட்பால். நன்றி ஐயா. ஐயா பொருள் படிக்கவா? படிங்கய்யா. கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. இதன் பொருள், ஒரு அரசன் அடங்கி அமைதியாக இருக்க வேண்டிய காலத்தில் கொக்கினை போல அடங்கி இருத்தல் வேண்டும். தகுந்த காலம் வாய்க்கும் போது கொக்கு மீனை குத்தி எடுப்பது போல விரைந்து செயல்பட்டு எதிர் நாட்டு அரசனை வெற்றி கொள்ள வேண்டும். ஒரு அரசன் அடங்கி அமைதியாக இருக்க வேண்டிய காலத்தில் கொக்கினை போல அடங்கி இருக்க வேண்டும். தகுந்த காலம் வாய்க்கும் போது கொக்கு மீனை குத்தி எடுப்பது போல விரைந்து செயல்பட்டு எதிர்நாட்டு அரசனை வெற்றி கொள்ள வேண்டும். நன்றி ஐயா. வாய்ப்பு. நன்றி 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 ஐயா. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறள் பால் 2 பொருட்பால், இயல் 5 அரசியல், அதிகாரம் எண் 49 காலம் அறிதல். நாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம், ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் எதையெல்லாம் அறிய வேண்டும்? அந்த செயல் செய்யப்படக்கூடிய இடத்தை அறிய வேண்டும். அப்புறம் வினை செயல் வகை வினை செயல் வகை, அந்த செயலை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். அதுக்கடுத்து அதை செய்யக்கூடிய காலம் அறிதல் வேண்டும். இடம் அறிய வேண்டும், அந்த செயலை பற்றிய அறிதல் வேண்டும், காலம் அறிய வேண்டும், அதில் ஈடுபடக்கூடியவர்கள் யாரோ அவரையும் அறிய வேண்டும். இதெல்லாம் வள்ளுவம் நமக்கு நன்கு எடுத்து கூறுகிறது. அப்ப எதற்காக காலத்தை அறிய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்? காலம் அறிதல்.
அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன, பொருள் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? காலம் என்றால் கடந்து கொண்டே இருப்பது. ம். காலத்தை அறியாமல் எந்த ஒரு செயலையும் தொடரவும் முடியாது, ஆரம்பிக்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. ஆகையால் காலத்தை வெற்றி கொள்வோர்கள் காலத்தை கண்டிப்பாக அறிய வேண்டும். இல்லைங்க, நம்ம தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது கடந்துட்டு தானே இருக்க போகுது. நீங்க வேலையை மட்டும் செய்யுங்கன்னு சொன்னா போதும்ல. ஏன்னா காலம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நாம அதை பிடிச்சும் வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, அது கடந்துகிட்டே தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இடத்துல காலம் அறிதல் அப்படின்னு ஒரு வார்த்தைய இல்ல ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நாம கேட்கிற கேள்வி. ஒரு செயலை வந்து கரெக்டா காலம் குறிப்பிட்ட காலத்துல செஞ்சாதான் அந்த செயலுக்கு மரியாதைங்கிறதுக்காக அந்த காலம் அறிதல் இருக்கும். அந்த சரி, செயலை அந்த வேற குறிப்பிட்ட டைமுக்குள்ள செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக. வேற வேற என்னவா இருக்கும்? காலத்தை பயிர் செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப வந்து அந்த Okay. காலத்துலதான் அந்த பயிரை செய்ய முடியும். அதனால அந்த ஒரு காலம் செயலை அந்த குறிப்பிட்ட டைம்ல செஞ்சாதான் அந்த செயலுக்கு உண்டான மரியாதையா இருக்குங்கிறதால. ம். சரி. நன்றி. பருவ காலங்களாக இருக்கலாம். இல்லைங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், காலம் என்பது நாம் ஏதோ கடிகாரத்தில் பார்ப்பது போல, அல்லது நேரத்தை குறிப்பிடுவது போல, அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. காலம் என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு கருவி. மிக சக்தி வாய்ந்த ஒன்று. சரிங்களா? பல பேர் நீங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? எப்படிங்க இது கனிஞ்சது? காலத்தால் கனியும். காலத்தால் கனிந்தது. இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ மாங்காய் எப்படி இருக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். பயங்கர புளிப்பா இருக்கும். ஆனா அதுவே பழுத்த பிறகு என்னவாகுது? இனிப்பா மாறிடுது. இனிப்பாய். இது யாருங்க செஞ்சது அப்படின்னா, இதுக்கு தரக்கூடிய விளக்கம் காலம் இதை செய்தது. அப்போ ஒரு புளிப்ப இனிப்பா மாத்தக்கூடிய சக்தி எதுக்கு உண்டு? காலத்திற்கு காலம். உண்டு. அதனாலதான் காலத்தால் கனிந்தது, காலம் கனிந்தது அப்படின்ற நம்ம வார்த்தை பயன்படுத்துறோம். அப்போ காலம் என்பது என்னவென்றால், அது வெறும் நேரம் மட்டும் அல்ல. இந்த நேரத்துக்கு செய்றோம், அந்த நேரத்துக்கு செய்றோம், கடிகாரத்துல ஓடுற கடிகாரம் மாதிரி அல்ல அது. அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. ஒரு செயலை நீங்கள் முடிக்க வேண்டுமென்றால், அந்த செயலை முடிப்பதற்கான எல்லா சக்தியும் உங்ககிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். அதுல ஒரு சக்தி தான் காலம் என்கிற ஒரு சக்தி. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, காலம் அறிதல்ன்ற ஒரு அதிகாரம். அது ஒரு சக்தி அது. மிகப்பெரிய சக்தி. காலம் என்பது மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியையும் நீங்கள் உங்கள் செயலுக்காக பயன்படுத்திக் கொண்டால் தான், உங்கள் செயல் வெற்றி பெற முடியும். அப்போ காலம் அறிதல்ன்றதுல நாம் பார்க்க வேண்டியது, காலத்தினுடைய சக்தியை அறிதல் என்பது ஒரு மறைமுகமான பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. சரி. இப்போ இதுல என்ன குறள்? 490வது குறள். கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து, மற்று அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. சரிங்களா? சரியான ஒரு வேலைய தப்பான நேரத்துல செய்யறதும் தப்பு. சரியான ஒரு வேலைய தப்பான நேரத்துல செய்யறதும் தப்பு. தப்பான நேரத்துல சரியான ஒரு வேலையை செய்யறதும் தப்பு. சார் ராங் ஃபுட் அட் ரைட் டைம், ரைட் ஃபுட் அட் ராங் டைம். ஆமா சார். அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேதான் இங்க வள்ளுவம் வந்து இந்த குறள்ல சொல்லுது. கொக்க வந்து உதாரணமா எடுத்து வைக்கிறாரு. நீங்க வந்து இந்த தண்ணியில வந்து கொக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திருப்பீங்க. பல பேர் சொல்லுவாங்க. இல்ல அவர் எப்படிங்க இருக்காருன்னு. ஐயோ அவர் கிடைக்கணும்னு கொக்கு மாதிரி ஒத்த கால்ல நிக்கிறாருங்க அப்படின்னு. அப்ப அது என்ன பண்ணணும் கொக்கு? ஒத்த கால்ல அங்க நின்னுட்டே இருக்கும். எந்த தண்ணியில சலனமும் இல்லாம, எந்த அசைவும் இல்லாம, அது என்ன பண்ணும்னா மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்.
அது கண்ணோட அசைவு கூட காட்டாது. காமிச்சதுன்னா மீனுக்கு தெரிஞ்சிடும். கண் அசைறது கூட மீனுக்கு தெரிஞ்சிடும், ஓடி போயிடும். அதனால என்ன பண்ணும், அது அசையாம படி பார்த்துக்கிட்டே இருக்கும். பக்கத்துல அது வருதான்னு பார்க்கும். வந்த உடனே என்ன வேகன்றீங்க? அதுக்கு இருக்கிற அந்த கூர்மையான அழகு வச்சு அப்படி பட்டார்னு ஒரு அடி தான் தூக்கிடும் அந்த மீனை. நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா நமக்கு இவ்வளவு பெரிய கை இருக்குது. கொசுங்கிறது ரொம்ப சின்ன ஒரு அளவுதான் இருக்குது. ஆனா அந்த கொசு கடிக்கும் போது எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா படார்னு அடிச்சிருப்பாங்க. ஆனா அடிச்ச இடத்துல கொசு இருக்காது. என்னவாகும்? கொசு பறந்து போயிருக்கும். பறந்து கொசு போயிருக்கும். பறந்து போயிட்டுருயா. ஏன் பறந்து போச்சு? நம்மளோட வேகம் குறைவு. அதோட வேகத்துக்கு நம்ம போல. கொசுவை நீங்கள் தாக்க வேண்டும் என்றால் அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அடிக்கிற வேகம் இருக்கு பாருங்க. எந்த வேகத்துல அடிச்சா அது அங்கிருந்து பறக்கிறதுக்கு முன்னாடி அடிக்க முடியுமோ அந்த வேகத்துல அடிக்கணும். ஆனா நம்ம அடிக்கிற வேகம் இருக்கு பாருங்க, அது அப்படி அடிக்கும் பொழுது கொசு பறந்து போயிருக்கும். அப்ப என்ன அங்க அந்த டைமிங் மிஸ் ஆகுது. சரிங்களா? கரெக்டா அதை அடிக்கிற டைமிங் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகிற காரணம்னால கொசு பறந்து போயிடுது இவ்வளவு பெரிய கையில இருந்து. ஆனா தன்னுடைய கூரிய அழகு வைத்துக் கொண்டு கொக்கு இருக்கு பாருங்க, அது எப்ப அடிக்கும்? கரெக்டா நேரம் பார்த்துட்டே இருக்கும். அது வரைக்கும் பொறுமையா இருந்த அந்த கொக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வயல்வெளிகள்லாம் இருக்கும். நமக்கே தெரியாது அது அது எப்படின்னா உயிரோடு இருக்கிற கொக்கு தானா இல்ல ஒரு குச்சி மேல வந்து இந்த வேட்டி துணி கிழிச்சு போட்டு வச்சிருக்காங்களா, சும்மா போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னே நமக்கு தெரியாது ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது. சரிங்களா? அது எப்ப மீன் அடிக்குதோ அதுக்கு பிறகு செயல்படுது பாருங்க, அப்பதான் அது உயிரோடு இருக்குன்னு நமக்கு தெரியும். அது வரைக்கும் அது பாட்டில் அப்படியே சில மாதிரி நின்றுட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் அப்படி ஒரு தருணம் வரும். நீங்கள் வெற்றியாக வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு யூட்டர்ன் அடிக்கணும். ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த டேர்னிங் பாயிண்டான இடம் தான் இந்த இடம். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? கொக்கு மாதிரி இல்ல பொறுமையா இருக்கணும், அசைவற்று அமைதியாக கண்காணித்துக் கொண்டே இருக்கணும். இந்த இடத்துல அதனாலதான் கொக்கு ஒக்க பருவத்துன்னு போடல வள்ளுவம், கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்துன்னு போட்டிருக்கிறார். அது சும்மா இல்ல, அது சரி மீனா வந்து நிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அது சும்மா அப்படியே வானத்தை பார்த்துட்டு இல்ல. அது நல்லா கவனிங்க, அது என்ன பண்ணுது? மீனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது. எந்த இடத்துல வந்தா அதை அடிச்சு தூக்க முடியுமோ அந்த இடத்துக்கு வர வரைக்கும் அது அமைதியா இருக்கும். இப்ப அடிக்கலாம் கொக்குக்கு தோணிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த அடி மிஸ் ஆகக்கூடாதுங்க. எப்படி? அந்த அடி மிஸ் ஆகக்கூடாது. இந்த சில திரைப்படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. சரிங்களா? ஹீரோ துப்பாக்கியால எடுத்து வச்சுக்காரு. எல்லாம் வாங்க 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 ஒதுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் மிரட்டுவாரு. திடீர்னு வில்லன் என்ன பண்ணா கையில இருக்கிற துப்பாக்கியை தட்டி பறிச்சிருவாரு. இது நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம். கொக்கு அப்படிலாம் இல்ல. மிஸ் பண்ணி அடிக்கலாம் அடிக்காது. எவ்வளவு நேரம் அது பொறுமையா காத்திருந்ததோ அதுக்கு சான்ஸ் கிடைச்சோன்னா அடிச்சுன்னா ஒரே அடி தான் அந்த மீனை தூக்கிடும். அப்ப அங்க என்னது? மிஸ்ஸிங்கே இருக்கக்கூடாது. அப்ப மிஸ்ஸிங்கே இருக்கக்கூடாதுன்னா அந்த இடம் வர்ற வரைக்கும் கரெக்டா அந்த டார்கெட் இடம் வர்ற வரைக்கும் என்ன பண்ணும்? அது பொறுமையா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நாம ஒரு இடத்துல வெடித்து விஸ்வரூபமாக வெளியேறக்கூடிய ஒரு இடம் வரும். அந்த இடம் வரைக்கும் நீங்க பொறுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு விளையாட்டு வீரர் உடலிலே காயம் பட்டால் அந்த காயம் ஆறுற வரைக்கும் அவர் பொறுத்தாகணும். அந்த காயங்கள் ஆறி திரும்ப பயிற்சி எடுத்து உடல் வலிமையை கூட்டி எப்பொழுது அந்த பயிற்சியிலே வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கிறாரோ அப்பதான் அவர் கலந்துக்கணும். நாம் அப்படியா செயல்படுகிறோம் வாழ்க்கையில் என்றால் இல்லை. ஆகவே செல்வந்தனுக்கான ஒரு செயல்பாடு நீங்க இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கணும். அந்த ஆரம்பிச்ச இடத்துல ஏதேனும் தொய்வுகள் இருந்தால் நீங்கள் அங்கே காக்க வேண்டும் அல்லது நீங்கள் தொடர்ந்து அதை கவனிக்க வேண்டும். நம்ம ஊர்ல எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, புலி பதுங்குறதே பாயறதுக்காகத்தான். புலி பதுங்குவதே பாயறதுக்காகத்தான். இந்த விளையாட்டுல இந்த ஈட்டி எறிவாங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அல்லது உயரம் தாண்டுதல் பார்த்திருப்பீங்க.
அப்போ அந்த விளையாட்டு வீரர் இருக்கா பாருங்க, ஏங்க பின்னாடி போறாரு அப்படின்னு. எவ்வளவு முன்னாடி போகணும்னு ஆசைப்படுறாரோ அந்த அளவுக்கு அவர் பின்னாடி போவாரு. அது உயரம் தாண்டுறதா இருந்தாலும் அல்லது ஈட்டி எறியறதா இருந்தாலும் பார்த்திருப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி போய் அங்கிருந்து வேகமா ஓடி வந்து அந்த ஈட்டி அடிக்கிறாரோ அவ்வளவு தூரம் அது முன்னாடி போய் விடும். எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பின்னாடி போய் வேகமா ஓடி வந்து தாண்டும் பொழுது அவ்வளவு தூரம் முன்னாடி போய் விடுவாரு. அதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க சில இடங்கள்ல பின்னடைவை சந்திப்பீர்கள். அந்த பின்னடைவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? முன்னோக்கி செல்வதற்காகத்தான் அந்த பின்னடைவை நீங்கள் அடைகிறீர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு மட்டும் ஏங்க தோல்வி வருகிறது? எனக்கு மட்டும் ஏன் தோல்வி வருகிறது அப்படின்ற கேள்வி பல பேருடைய மனசுல இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? ஐயா, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நிறைய கஷ்டம் வருதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நிறைய தோல்வி அடைகிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய வெற்றி அடைய போகிறீர்கள், பெரிய தீர்வை காண போகிறீர்கள், பெரிய லட்சியத்தை அடைய போறீங்கன்னு அர்த்தம். ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கை முழுதும் தோல்வி. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல தோல்விங்க. வாழ்க்கை ஃபுல்லா ஒருத்தருக்கு தோல்வின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, வாழ தோணுமான்னு. காதலித்தால் காதலில் தோல்வி, காதலி பிரிந்து விட்டால். சரிங்களா? எடுத்த எல்லா தேர்தலிலும் தோல்வி, எல்லா தேர்தலிலும் பின்னடைவு அடைந்து விட்டார். தொழில் செய்ய போனா அங்கேயும் தோல்வி. எங்க போனாலும் தோல்வி, எங்க போனாலும் தோல்வி, எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்வி. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல வருடங்களாக தோல்வி. எதை எடுத்தாலும் தோல்வி. விட்டார் அவரு? விடல. எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாரோ அவ்வளவு தோல்விகளுக்கும் மகுடம் வைப்பதற்காக அந்த மகுடத்திலே பதித்த ரத்தினம் போல அவருடைய எல்லா தோல்விகளுக்கும் மேல வச்ச மிகப்பெரிய அந்த கிரவுன் தான் அமெரிக்க அதிபர்ன்ற ஒரு பதவி. ஒட்டுமொத்தமான தோல்வி என்கிற அந்த உடலுக்கு அந்த தலைமையில வச்ச ஒரு கிரீடம் இருக்கு பாருங்க, அந்த கிரீடம் தான் அமெரிக்க அதிபர்ன்ற பதவி. அதுக்காக என்ன பண்ணுறாரு? அந்த இடம் வர வரைக்கும் அதை சரியா அடித்து தூக்குற வரைக்கும் காத்து கொண்டிருத்தார். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? அதை மிஸ் பண்றோம். எப்படி மிஸ் பண்றோம்னா, ஒரு திரைப்படத்துல குங்ஃபு மாஸ்டராவோ கராத்தா மாஸ்டராவோ இருப்பாரு வடிவேல். கட்டையெல்லாம் ரெடியா கையில வச்சுக்கிட்டீங்களா? அவர் சொல்றதுக்குள்ள அடிச்சிருவாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும்னு. அந்த இடத்துல அந்த பிளானிங் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அவர் கரெக்டா சொல்லும் போது அடிச்சாதான் அவரால் தடுக்க முடியும். அதுல காப்பவன் 3 பேர்ட்டையும் அடி வாங்காம இருக்கணும். அதே போல அந்த கோவில் என்கிற ஒரு திரைப்படம், அதுலயும் வடிவேல் அவர்கள் குஸ்தி மாஸ்டர்ல சிலம்பு பயிற்சி மாஸ்டர். அப்ப அவருடைய ரிலேட்டிவ் பையன் தான் சிலம்பரசன் சிம்பு. அப்போ வாப்பா சிலம்பம் கத்துக்கலான்னு. இல்ல சித்தப்பாவோ என்னமோ சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் அவரது. நான் அதெல்லாம் கத்துக்கிட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும், இருந்தாலும் வா இங்க கத்துக்க, நல்லா கத்துக்க அப்படின்னு. அப்ப அவர் மத்தவங்க எல்லாம் பயிற்சி செஞ்சு காட்டுவாரு. என்ன செஞ்சு காட்டுவோம்னா, சிலம்பம் சுத்தும் போது எப்படி சுத்தணும்னா, எதை கொண்டு எரிந்தாலும் தன் மீது படாத அளவுக்கு சிலம்பத்தை வேகமா சுத்தணும்னு. அப்படி சுத்தனவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பல சாகச நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க. சர்க்கஸ் மாதிரியான பல சாகச நிகழ்ச்சியில நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க அந்த கடைசியில இருந்து இந்த கடைசி வரைக்கும் தாவுவாங்க. அந்த கடைசியில இருந்து தாவற ஆளு ஒரு ஆளை தூக்கி போடுவாரு. இந்த கடைசியில தொங்கிட்டு இருக்கிற ஆளு அந்த ஆளை கேட்ச் பிடிக்குவாரு. கண்ணை மூடிட்டே கத்தி எறியறது. சரிங்களா? அதே போல கயிறு மேல ஏறி நடக்கிறது, மிக உயரமான இடத்துல ஏறி சாகசங்கள் பண்றது, ஒருவர் மீது ஒருவர் ஏறி பண்ணக்கூடிய சாகசங்கள், இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துல எல்லாம் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த டைமிங்.
அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மொத்த ஷோவே அதிகபட்சமா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். ஆனா அந்த 5 நிமிஷம் ஷோக்காக சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் ஷோக்காக அந்த கலைஞர்கள் ஒரு நாள் பூரா தயாராகிட்டே இருப்பாங்க. போய் பிராக்டிஸ் பண்ணி தயார் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். ஷோ என்னமோ வெறும் 5 மினிட்ஸ் தான். அவங்க வந்து போறது ஒரு 5 மினிட்ஸ் தான். ஒரு 10 பேர் வருவாங்க. டக்கு டக்குன்னு என்னமோ பில்டப் பண்ணுவாங்க. என்னமோ செய்வாங்க. முடிச்சுட்டு போடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் செய்வாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு ஷோவுக்கும் இன்னொரு ஷோவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த 4 மணி நேரம் கேப்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பயிற்சி எடுப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா பயிற்சி எடுப்பாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா பயிற்சி எடுப்பாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். என்ன காரணம்? அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய தொழில்ல நாம எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி செயல்படுறோம். அது தவறு. நீங்கள் ஒரு கட்டிடம் கட்டுகிறீர்கள். கட்டிடம் கட்டும்போது பாத்தீங்கன்னா முதல்ல அந்த கடக்கால் போடுறதுன்னு அங்க இருந்து போட்ட உடனே பில்டிங் வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்போ அதுல பொறுமையா செய்ய வேண்டிய வேலைகளை பொறுமையா செய்வாங்க. அதை தாண்டி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேகமா வேலை நடக்கும். அதாவது எப்படின்னா வேகமாவும் இருக்கணும், விவேகமாவும் இருக்கணும். அது சீரான முறையில செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி என்ன வேலை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டிடம் கட்டும்போது தளம் போடும்போது பார்த்திருப்பீங்க. மத்த வேலை செவுரு எழுப்பும்போற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பக்கம் வேலை செய்யலாம். நாளைக்கு எதிர்த்தாம இருக்கிற செவுருல வேலை செய்யலாம். அதுக்கு அடுத்த பக்கம் பக்கத்துல இருக்கிற செவுருல வேலை செய்யலாம். அதுக்கு அடுத்த பிறகு அதுக்கு எதிராம இருக்கிற இன்னொரு பக்கத்துல இருக்கிற செவுரு வேலை செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா எங்க வேணாலும் வேலை மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா தளம் போடும்போது அப்படி போட மாட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. மொத்த தளத்தையும் ஒரே நாள்ல போட்டாகணும். அது ஒரு நைட்டு முழுதா வேலை நடந்தாலும் பரவாயில்ல. தளம் போடுற வேலையை வேகமா செஞ்சாகணும். அப்போ தளம் போடும்போது அந்த காலத்தை அறிஞ்சு அது வேலை செய்வாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது தளம் போடும்பொழுது 6 மணியோட எங்க டியூட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. மீதிய நாங்க நாளைக்கு வந்து போடுறோம்னு போயிருக்காங்களா? போமாட்டாங்க. போனாங்கன்னா என்ன ஆயிடும்? அந்த பில்டிங்கினுடைய ஒட்டுமொத்தமான உறுதித்தன்மை கெட்டு போயிடும். அப்ப தளம் போடும்போது ஒரே நேரத்துல போட்டாகணும். அவங்க ஒருவேளை முடிவு பண்ணியிருப்பாங்க. இத வந்து ஒரு 7 மணிக்குள்ள முடிச்சிடலாம்ன்னு. ஆனா முடியாது. 8 மணி ஆகும், 9 மணி ஆகும். எத்தன மணி ஆனாலும் போட்டுட்டு தான் முடியும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்ல எந்த இடத்துல நம்ம கொக்கு மாரி பொறுமையா இருக்கணுமோ, அங்க கொக்கு மாரி பொறுமையா இருந்து ஆகணும். 1. 2வது நம்ம கையில கடிக்கிற கொசுவ நம்ம அடிக்கும்போது, அந்த வேகத்தினுடைய டைமிங் மிஸ் ஆகுது பாருங்க. அந்த மாரி இல்லாம, கொக்கு எப்படி அடிச்சு மீன தூக்குதோ, இல்ல அந்த மாரி அந்த டைமிங் வந்தோனே, அந்த அளவுக்கு துரிதமா செயல்படணும். புரியுதுங்களா? அதுவரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கலாம். அதுக்காக அந்த வேலை வர நேரத்துல, அந்த இடம் வர நேரத்துல, அங்கேயும் நான் பொறுமையா தான் செய்வேன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல கொக்கு செயல்படுற மாரி செயல்படணும். நீங்க பார்த்திருக்கீங்களா? கொக்கு மீன பிடிச்சதுக்கு பிறகு, அங்க நின்னுட்டு இருக்குமா? பிடித்த வேகத்துல பறந்து போயிட்டே இருக்கும். அதுவரைக்கும் அந்த இடத்துல பொறுமையா சில மாரி நின்னுட்டு இருந்த கொக்கு, அந்த மீன பிடிச்ச வேகத்துல செயல்படுது பாருங்க. அதே மாரி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய தொழில்ல எந்த இடத்துல பொறுமையா இருக்கணுமோ, அந்த இடத்துல பொறுமையா இருக்கணும். எந்த இடத்துல கவனிப்பா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணுமோ, அந்த இடத்துல கவனிப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். எந்த இடத்துல அடிச்சு தூக்கணுமோ, அந்த இடத்துல அடிச்சு தூக்குன அடுத்த செகண்ட் வேகமா செயல்படணும். இந்த ஃபார்முலா 1 ரேஸ் கார்லாம் பார்த்திருப்போம் நம்ம. அந்த கார் ஓடிட்டு இருக்க அந்த வேகத்துல, அந்த காருக்கு ஏதாவது சின்ன ஃபால்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, ரேஸ் காருக்கு. அப்படி ஓரம் கட்டணும்னா ஒரு 10, 15 பேர் சேர்ந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அடுத்த கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ள அந்த வண்டி ரெடி ஆயிடும். எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யணும்னு நீங்க பார்த்திருப்பீங்க. கொக்கு அந்த மாரி தான் வேலை செய்யுது. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருக்கும். ஆனா வேலன் வந்தாச்சு, அடிச்சு தூக்கணும் அப்படின்னு வந்தாச்சுன்னா, உடனே அடிச்சு தூக்கி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான உங்க தொழில்ல அப்படி ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கும். நாம தள்ளி போட்டு வாழ்க்கையில பல வாய்ப்புகள தள்ளி போட்டு அதை இழந்தவர்கள் உண்டு. சரிங்களா? காலம் அறிதல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய உண்மை சம்பவம். இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திற்கு ஜெர்மனை சேர்ந்த ஒரு நிறுவனம் கையொப்பமிட போறாங்க. புரியுதுங்களா?
புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்த போறாங்க. ஏற்படுத்திட்டு அந்த ஜெர்மனுடைய மிகப்பெரிய கான்ட்ராக்ட், இந்தியாவுக்கான அந்த வியாபார கான்ட்ராக்ட ஒருத்தர்கிட்ட கொடுக்க போறாங்க. அவங்க யாருன்னா 2 பேர் பார்ட்னர்ஸ். அந்த நிறுவனத்துக்கு அதை தர போறாங்க. அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட்ல நீங்க கையெழுத்து போறதுக்காக ஜெர்மனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரிங்களா? ஜெர்மனுக்கும் அவங்க போறாங்க. இத்தனை தேதி ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இந்தியாவுல அதனுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்க போறாங்க. அதுக்காக செலக்ட் பண்ணி 2 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அந்த பார்ட்னர்ஸ் போறாங்க ஜெர்மனுக்கு. அந்த வியாபாரத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக. சரிங்களா? அதுக்கு அந்த ஜெர்மன் நிறுவனம் ஒரு டைமிங் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல வந்துன்னா அவங்க ஒரு அஜெண்டா போட்டு கொடுத்துறாங்க. இந்த டைம்க்கு வாங்க. இந்த டைம்க்கு இப்படிதான் பேசுவோம். இவங்க இந்தியாவுல இருந்து கிளம்பி ஜெர்மன் போய் அங்க இருக்கிற ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிடுறது. நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பயணம் பண்ணி அந்த இடத்துக்கு செல்றாங்க. சரிங்களா? கரெக்டா அவங்க அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்குள்ள நுழையும் போது 1½ நிமிடங்கள் தாமதம். எவ்வளவு நிமிஷம் தாமதம்? 1½ நிமிடங்கள் தாமதம். உள்ள போறாங்க, உட்கார்றாங்க, அவங்கள வெல்கம் பண்றாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சூப் கொடுக்குறாங்க. ஐயா, இந்தியர்களுக்கு சூப் கொடுத்தா முதல்ல என்னங்க பழக்கம்? ஹலோ, தண்ணி கொடுப்பாங்க இந்தியர்களுக்கு முதல்ல. இல்லையம்மா, இந்தியர்களுக்கு சூப் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? நன்றின்னு சொல்லுவாங்க. அது இல்லைங்க தம்பி, வேற ஒரு பழக்கம். அந்த சூப் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, அந்த பூரி டேபிள் மேல அந்த டேபிள் மேல சால்ட், பெப்பர்லாம் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா, என்ன வச்சுக்காங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போட்டுக்குவாங்க. பார்த்துருப்பீங்க. சால்ட் அண்ட் பெப்பர் வச்சிருப்பாங்க. சூப் வாங்கணும்னா போட்டு சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இது இன்னைக்கு நிறைய பேருக்கு பழக்கம். சூப் வாங்கின உடனே கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர் போட்டு அப்புறம் சூப் சாப்பிடுறது. டேபிள்ல இருக்கும், ஆனா அவங்க போட்டிருப்பாங்களே. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த 2 பேருக்கும் இந்தியாவில இருந்து போன அந்த 2 பேருக்கும் அந்த சூப் கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க. இது சூப் கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, எப்பவும் போல இந்திய பழக்கம் என்ன, அதுல கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிடுறாங்க. எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. காலையில ஆரம்பிச்ச அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடியுது. ஈவினிங் வரைக்கும் ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அப்பவும் அவங்களுக்கு ஒரே டவுட். என்னடா இன்னும் அக்ரிமெண்ட்ட பத்தி எதுவுமே பேசலையே. அதுக்காக தானே வர சொன்னாங்க. அதுக்காக தானே கையெழுத்து போடுறதா சொன்னோம் அப்படின்னு. இவங்க ஈவினிங் ஆன பிறகு வரைக்கும் பல விதமான, அதாவது அவங்களுடைய உபசரிப்புகள்லாம் பார்த்து மயங்கி நிக்கிற இந்த காலகட்டத்துல அவங்க கடைசியா கேட்கறாங்க, நாங்க எதுக்காக வந்திருக்கிறோம்னா, இங்க இந்த மாதிரி இந்த அக்ரிமெண்ட் முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா நீங்க காலையில இருந்து அதை பத்தி எதுவுமே பேசலையேன்னு. சரிங்களா? அப்போ அவங்க சொன்னது, நீங்க எப்போ 1½ நிமிடங்கள் தாமதமாக வந்தீர்களோ, நம்ம 2 பேருக்குமான அக்ரிமெண்ட் 1½ நிமிஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னாங்க. சரிங்களா? இந்தியாவுக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்கறதா இருந்த அந்த கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா? அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்து 1½ நிமிஷம் ஆச்சு. ஏன்னா அதை கடந்த பிறகு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் எங்க நாட்டுக்கு நீங்க வந்ததுனால ஒரு விருந்தாளியாக, ஒரு நட்பாக உங்களை உபசரிச்சு நாங்க அனுப்புறோம். இதெல்லாம் நாங்க செய்வோம். ஆனா உங்களுக்கும் எங்களுக்குமான வியாபார கான்ட்ராக்ட் நீங்கள் உள்ளே நுழையும் போது முடிந்து 1½ நிமிடங்கள் ஆகிறது அப்படின்றாங்க. அப்ப அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நாம இன்னைக்கு பல இடங்கள்ல அப்படிதான் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருக்கோம். டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால லேட் ஆயிடுச்சு. இவரால லேட் ஆயிடுச்சு. அவரால லேட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம், காரணம் சொல்றோம். அது கூட எடுத்துக்கிறோம். அதே போல பல நிகழ்ச்சிகள் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு 10 மணின்னு இன்விடேஷன்ல போட்டிருந்தோம்னா 11 மணிக்கு கூட சில இடங்கள்ல ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம அந்த நேரத்தை பெருசாவே மதிக்கிறது இல்ல. அந்த காலத்தை பெருசா நம்ம மதிக்கிறதே கிடையாது. அப்ப நேரத்தையும் காலத்தையும் மதிக்காத ஒரு ஆளு வாழ்க்கையில செல்வந்தன் ஆக முடியுமா? ஒரு செயலை செய்யும் பொழுது அதற்கான நேரத்தையும் காலத்தையும் ஆராய்ந்து அதுக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்திலையும் காலத்திலையும் அதுக்குன்னு ஒரு மதிப்பளித்து ஒரு செயலை செய்யாத பொழுது அவர் செல்வந்தரா ஆக முடியுமானா மிக கடினம். மிக மிக கடினம். அப்போ நீங்க பொறுமையா இருந்தா கொக்கு மாதிரி பொறுமையா இருங்க.
ஆனா செயல்படுற நேரம் வந்துருச்சுன்னா அதை அடிச்சு தூக்கி கொக்கு எப்படி பறந்து போயிட்டே இருக்குதோ அந்த மாதிரி இலக்கை அடைவதுல இல்ல எந்த இடர்பாடுகளுமே இருக்கக்கூடாது. நான் கொக்கு மாதிரிதான் நான் செயல்பட்டேன், ஆனா இலக்கு மிஸ் ஆயிடுச்சு, என்னால அந்த மீனை பிடிக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது தவறு. கொசு கடிக்குதுன்னா நீங்க டார்கெட் வச்சு அடிச்சீங்கன்னா அது சாகணும். ஆனா நம்ம பல நேரங்கள் அதை முயற்சி பண்ணிருப்போம், ஆனா கொசு நம்ம கையில மாட்டாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மிஸ் ஆயிடுச்சு, விட்டு போச்சு, தவறி போச்சு, அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்பாக அது தவறவிடாத அளவுக்கு நம்ம தயாராயிருக்கணும். நம்ம அங்க போய் எக்ஸ்கியூஸ் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம வந்து பல நேரங்கள்ல பார்த்திருப்போம், இந்த கிரிக்கெட் விளையாட்டுல ஒரு நாடு தோல்வி அடையும் போது வெதர் கண்டிஷன் சரியில்லை, பிச்சு சரியில்லை, பால் போட்டவன் சரியில்லை, பால் அடிச்சவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு யாரையும் நம்ம குறை சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு செயலை நீங்கள் தட்டி தூக்குவதற்கான சரியான நேரம் வரைக்கும் உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். கொக்கு தயார்படுத்துற மாதிரி. அதை அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் தன்னுடைய டார்கெட் எதுன்னு. வந்த உடனே அடிச்சு தூக்கும்போது மிஸ் ஆகாது. அதனாலதான் வள்ளுவர் எவ்வளவு உதாரணங்கள் இருக்கும்போது கொக்கு தூக்கி இங்க போட்டிருக்கிறாரு. புரியுதுங்களா? வாழும் உதாரணம், உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உதாரணம். ஓகேங்களா? ஆகவே நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? செல்வந்தராகக்கூடிய பாதையில எங்க பொறுமையாக இருக்கணுமோ அங்க பொறுமையா இருக்கணும். எங்க வேகமா இருக்கணுமோ அங்க வேகமா இருக்கணும். எங்க விவேகத்துடன் செயல்படுமோ அங்க விவேகத்துடன் செயல்படணும். நாம எல்லா இடத்தையுமே ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு, எல்லா இடத்தையுமே ஒரே மாதிரி பாவித்துக் கொண்டு, எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி இருக்கலாம்னா இருக்கக்கூடாது. ஒரு திரைப்படம் என்றால் காதல் காட்சிகள், நட்பு காட்சிகள், சரிங்களா? ரொம்ப சீரியஸான காட்சி, சென்டிமெண்டலான காட்சி, சண்டை காட்சி, தத்துவ காட்சின்னு பல காட்சிகள் இருக்கும் ஒரு திரைப்படத்துல. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய தொழிலும். அதுல பல இடங்கள் உண்டு, பல காட்சிகள் உண்டு. அப்ப அதை நாம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் நம்ம. சரிங்களா? பொறுமையா செயல்படுங்க, பொறுமையா இருங்க அப்படின்னா, இல்ல வைப்ரன்ட் சார் சொல்லிட்டாரு, பொறுமையா இருக்க சொல்லிட்டாரு, நான் எல்லா இடத்துலயும் பொறுமையா இருப்பேன். அப்படியும் இருக்கக்கூடாது. வேகமா இருங்க, விவேகமா இருங்க அப்படின்னா, உடனே எல்லா இடத்துலயும் வேகமாயிட்டு விவேகம் அப்படியும் இருக்கக்கூடாது. அதுதான் எந்த பயிற்சி நீங்க எடுத்துக்கிட்டாலும், எந்த இடத்துல எந்த கல்வி உங்களுக்கு கிடைச்சாலும், எந்த அறிவு உங்ககிட்ட கிடைச்சாலும், அதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு காலம்னு ஒண்ணு இருக்குது. காலத்துக்கு ஏத்த மாதிரி விரைந்து செயல்படணும். அப்ப அந்த காலத்தை அறிஞ்சு நம்ம செய்யலைன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம அடையக்கூடிய முன்னேற்றத்தை அடைவது மிக பின்னடைவாக மாறிவிடும், அல்லது ரொம்ப தொய்வு ஏற்பட்டுவிடும், அல்லது மிக காலதாமதமாக மாறலாம். அதனால எங்க பொறுமையா செயல்படணுமோ அங்க பொறுமையா செயல்படணும். எங்க வேகமா செயல்படணுமோ அங்க வேகமா செயல்படணும். எங்க வேகத்தோட செயல்படணுமோ அங்க வேகத்தோட செயல்படணும். இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து இந்தந்த இடத்துல நீங்க வேகமா செயல்படுங்க, விவேகமாக செயல்படுங்க. சரிங்களா? பொறுமையா செயல்படுங்கன்னு அட்டவணைலாம் போட்டு, தேதியெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு குடுக்க முடியுமான்னா குடுக்க முடியாது. நீங்களாக புரிந்து கொண்டு, நீங்களாக இதெல்லாம் கற்றுக்கொண்டு, உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்களா தான் அத வெளிப்படுத்தணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்பதான் செல்வந்தர் ஆக முடியும். அப்ப அதுக்கான மிக முக்கியமான ஒரு அற்புதமான குறள் காலமறிதல். மீண்டும் இன்றைய தினத்திற்கான குறள் பால் 2 பொருட்பால், இயல் 5 அரசியல், அதிகாரம் எண் 49 காலமறிதல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எங்க போய் எந்த பயிற்சி எடுத்தாலும், அந்த பயிற்சியில சொல்லித் தரக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அப்படியே வாழ்க்கை முறையிலும் எல்லா இடத்தையும் கடைபிடிச்சிட முடியுமான்னா கூடாது. இடம்பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெரியவங்க சொல்லுவாங்க. இடம்பொருள் ஏவல் பார்த்து செய்யணும் ஒரு வேலையை. அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த பயிற்சியிலிருந்து எதை கற்றுக்கொண்டாலும் அதை எங்கே, எப்படி, எந்த நேரத்தில், எந்த தருணத்தில் செயல்படுத்துவது? எங்கே பொறுமையாக இருக்க வேண்டும்? எங்கே வேகமாக இருக்க வேண்டும்? எங்கே விவேகமாக செயல்பட வேண்டும்? எங்கே வந்தோம்னா அறிவுத்தன்மையுடன் செயல்பட வேண்டும்? எங்கே சகிப்புத்தன்மையுடன் செயல்பட வேண்டும்? எங்கே கோபத்துடன் செயல்பட வேண்டும்? அதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சு நீங்க அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பொருந்த செஞ்சீங்கன்னா தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம விரைந்து செல்வந்தராக முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த தினத்திற்கான குறள் 490 கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து என்கிற குறளுக்கொப்ப
நாம் கொக்கு எப்படி காத்திருக்கிறதோ, காத்திருக்கும் பொழுது எப்படி கண்காணிப்புடன் இருக்கின்றதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றம் அடைவதற்கு, நாம் முன்னேற்றம் காண்பதற்கு, நாம் வளர்ச்சி நோக்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது, அதை நோக்கி நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும், கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த இடத்தை அடைவதற்கான ஒரு பொறுமையை காத்து, அந்த இடம் வரும்போது அங்கிருந்து நீங்கள் சீரிய முறையில், சிறப்பான முறையில் விரைந்து செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். உலக மக்களின் மீதான கூட்டு பிரார்த்தனை வழங்க போது யார்? இன்னைக்கு நான் இருக்கேன் சார். என்னுடைய யாரும் வராங்க? ஹொசூர்ல இருந்து பிரகதீஸ்வரன். வாங்க பிரகதீஸ்வரன். வல்லும் காட்டும் சொல்லிச்சதனே இன்றைய நிகழ்ச்சியினுடைய உலக மக்களினுக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்குவதற்காக ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரனும் மலேசியாவிலிருந்து சாந்தலட்சுமி அம்மா அவர்களும் இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்துல நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். அனைவருக்கும் சைனிய செல்வ காலை வணக்கம். பிரகதீஸ்வரன், நீங்க பேசுறீங்களா? நானும் அது சொல்லவா, நீங்க சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க ஆச்சி. பின்னாடி சொல்லுங்க. தேங்க்யூ. வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலை அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து தினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார். வாழ்க்கை உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய ஒசூரை சேர்ந்த செல்வன் பிரகதீஸ்வரனுக்கும் மலேசியா சேர்ந்த சாந்தலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நாம் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இந்த குரல் குறித்து கருத்து தெரிவிப்பவர்கள் கையை உயர்த்தலாம். ஐயா, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 3ஆம் ஆண்டு கூடுதலை பத்தி பேசணும் ஐயா. சரிங்க ஐயா. நன்றிங்க. மலேசியா சேர்ந்த சாந்தலட்சுமி அம்மா, நீங்க உங்க கருத்து பதிவு பண்ணுங்கம்மா. வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய செல்வ வளம் காட்டும் செல்வ சிந்தனையிலிருந்து இன்னைக்கு அனைவருக்கும் செல்வ இனிய உற்சாக காலை வணக்கம். இன்றைய குரல் 490 பால் 2 பொருட்பால் இயல் 5 அரசியல் அதிகாரம் 49 காலமறிதல். கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்கை சீர்த்த எடுத்து என்னும் குரல் மிகவும் சிறப்பாக அமைந்த குரலை தாங்கள் இன்று எங்களுக்கு விளக்கியது இன்னும் சிறப்பு. அந்த கொக்கு எப்படி அதை காத்திருந்து அதன் இரையை குத்தி எடுக்கிறதுக்கு ரொம்பவும் பொறுமையாக காத்து
அமைதியாக இருந்து அதை எடுத்து கொண்டு போய் அது சாப்பிட போகிறதோ, அதே மாதிரி நாம் செல்வந்தர்கள் வந்து அந்த நேரம் வர வரைக்கும் நாம் காத்துட்டு இருக்கணும். அதுக்காக வந்து பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதே நேரத்துல வேகமாக செயல்பட இடத்துல செய்யணும். நிறைய சார் சொன்னீங்க. இது 2 தான் நான் எடுத்தேன் அதுல இருந்து. அதுக்கு வந்து ஜெர்மன் கதையெல்லாம் ரொம்ப உதாரணமா சொன்னீங்க. ஏன்னா அந்த டைம் வந்து தள்ளி போன காரணத்தினால நம்மளோட பொழைப்பே போன மாதிரி ஆயிடுச்சு. போன மாதிரி நான் போயிடுச்சு. அது மாதிரி வந்து எல்லாமே நம் செல்வந்தர்கள் வந்து அனைவரும் நல்ல ஒரு வெற்றியோட சாதனை படைக்க பொறுமையும் காத்து, அதே நேரத்தில் வேகமாக ஆர்வத்துடன் காத்திருந்து சார் வந்து லட்சாதிபதிகளை உருவாக்க படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை எத்தனையோ இடத்தில் உருவாகி கொண்டு இருக்கின்றனர். இன்னும் அதுக்கு பிறக்க போறதில்லை. அதை போல நாமும் அவர்களோடு சேர்ந்து நமது சாரின் ஆசிரியரின் அந்த வாக்கை காப்பாற்ற நாம் புறப்படுவோம். அதே நேரம் சார் வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். நன்றிங்க சார். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக தஞ்சாவூரிலிருந்து யோகானந்தம் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய குரல் நம்மளுடைய வாழ்க்கை இலக்கை நோக்கி இருந்த குரல் இன்னைக்கு. அதாவது நம்மளுடைய சிந்தனை சிதறல்கள் இல்லாம எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஐயன் வள்ளுவன் கொடுத்த இந்த குரலுக்கு ஐயா கொடுத்த விளக்கங்கள் ரொம்ப அருமையான விளக்கங்கள். அது அதாவது நம்ம இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய சிந்தனை சிதறல்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது மேல் நோக்கி போறதை வந்து அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வந்து அது நம்மளுடைய அந்த சிந்தனைகளையே சிதறடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இன்றைய விளக்கங்கள் வந்து கொக்கு மாதிரி நம்ம அந்த காரியத்துல ஈடுபடணும். எப்படி அந்த கொக்கு கண் சுட்டாமல் அந்த இதுலயே அந்த காரியத்திலே குறிக்கோளா இருக்குதுங்கிற மாதிரி நம்மளுடைய சிந்தனை சிதறல்கள் இல்லாம அந்த இடத்துல நம்ம இருந்து வெற்றி பெறணுங்கிறது வந்து என்னுடைய இன்றைக்கு இந்த குரல் மூலியமா என்னுடைய ஆழ் மனதில் நல்லா பதிவாயிருக்கியா. நிறைய பேருடைய தோல்விக்கும் வெற்றிக்கும் காரணமே இந்த இதுதான், சிந்தனை சிதறல் தான். இந்த சிந்தனை சிதறல்கள் இல்லாம இருக்கணுங்கிறது நமக்கு ஒரு நல்ல இன்னைக்கு கரெக்டாக வாய்த்தது. மிக்க நன்றி. நன்றிங்க. நன்றிங்க, மிக்க நன்றி. அடுத்த கருத்தாளர் யார்? ஈரோட்ல இருந்து மேடம் பேசுறாங்க. ஈரோட்டில இருந்து ஈரோடு ஆரன் புதுவை சேர்ந்து வெற்றி திலகம்மா பேசுங்கம்மா. காலை செல்வ வணக்கம். இன்றைய காலை பொழுதினில் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் பதிவிடும் குரல்: கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த இடத்து. ஆண்டுகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டுகளை நாம் ஆண்டவர்களாக வாழ வேண்டும் என்றால் காலத்தின் மீது நாம் கண் வைக்க வேண்டும். காலமே அது மெய்யடா, அதில் கண்ணும் கருத்தும் மெய்யடா. காலம் உணர்ந்து நாம் செய்யும் நற்செயலானது வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிணைக்கும் கயிறை போன்றது. உரிய இடத்தையும் காலத்தையும் ஆராய்ந்து செய்பவரிடத்தில் இந்த உலகமே அவர் கைக்குள் வந்துவிடும். அறிவுடைய மன உறுதி படைத்தவர்கள் பகைவர் என்றாலும் கூட அகத்தில் சினம் கொண்டாலும் உரிய காலம் வரும் வரை பொறுமையுடன் காத்திருப்பர். காலம் கைகூடி வரும் வரையில் கொக்கு போல் காத்திருந்து இரையை குறி தவறாமல் குத்துவது போல் வாய்க்கப்படும் வரையில் காத்திருப்பவரே செயற்கரிய செயலுக்கு உரியவர். தக்கது வாழும் தகாதது வீழும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. சிறப்பான கருத்துக்களை எங்கிருந்தாலும் எது வழியாவது வந்தாவது நீங்க பதிவு பண்ணிடுறீங்க. சிறப்பு, மிக சிறப்பு. அதான் மதுரைக்கு வந்த சோதனைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது உங்களுக்கு வந்த சோதனையாக இருக்கிறது, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த சோதனையாக இருக்கிறது. இருந்தாலும் எவ்வளவு சோதனை இருந்தாலும் நான் எதன் வழியாவது வந்து நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிடுன்னு பண்றீங்க பாருங்க. அங்கதான் சிறப்பா நீங்க நிக்கிறீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. இல்ல, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாளர் சேலம் நங்கவலியை சேர்ந்த TK வடிவேல் ஐயா. ஐயா நிறைவுரையாற்ற வாருங்கள் ஐயா. ஐயா, அருணகிரி சார் ஏதோ ஒரு 5 நிமிடம் பேசுன்னு சொன்னார் சார். அதான் ஐயா, உங்க பேச்சுக்கு பிறகு வச்சுக்கோ. சரிங்க, இந்த கருத்து ஒண்ணா சொல்லிடுறேன்.
வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்றைய குறள் 490. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அதிகாரம் 49 காலமறிதல், 5 அரசியல், 2 பொருட்பால். வரும்போது வெண் சிவப்பு, வளரும்போது தகதகப்பு, செல்லும்போது கடும் சிவப்பு. அது எது? யாராவது ஆன்சர் தெரியுமா? வரும்போது வெண் சிவப்பு, வளரும்போது தகதகப்பு, போகும்போது கடும் சிவப்பு. 3 பருவங்கள். குழந்தை பருவம், இல்ல இல்ல மிடிலு. இல்ல. நெருப்பு நெருப்பு நெருப்பு. வரும்போது வெண் சிவப்பு, வளரும்போது தகதகப்பு, போகும்போது கடும் சிவப்பு. சோ இந்த குறளை பொறுத்தளவுக்கு கொக்கு போல ஒடுங்கி இருக்கும் காலத்தில் ஒருவர் ஒடுங்கியிருந்து உரிய காலத்தில் கொக்கு எப்படி குறி தவறாமல் தன் இரையை கொத்துகிறதோ அது போல உரிய நேரத்தில் செயற்கரிய செயலை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்பவர்களே செல்வந்தர்களாக உயர முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்புகளுக்கு 1000 வழிகள் உண்டு, காரணம் சொல்ல வேண்டும் என்றால் 1000 காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கலாம். ஆகையால் குறி தவறாமல் கொக்கு எப்படி இரையை கொத்துகிறதோ அது போல வாய்ப்புகளை குறி தவறாமல் செல்வந்தர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றிங்க, மிக்க நன்றி. வடிவிலையா நீங்க பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். இன்னைக்கு வைப்ரன்ஸ் சார் நிறைய தகவலை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே நம்முடைய ஏடுகளில் பதிவு வைக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அந்த வகையில பால் 2 பொருட்பால், இயல் 5 அரசியல், அதிகாரம் எண் 49 காலம் அறிதல். காலம் அறிதல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு தகவல் தாங்க. காலத்தை முன்வைத்து தான் நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய அத்தனை அசைவுகளுமே நடந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த அதிகாரம் கூட நமக்கு ஒரு சிறப்பான அதிகாரம் தான். நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நமக்கு குறிப்பு நிறைய கொடுத்திருக்கிறார் வைபன் சார். அதே போல குறள் எண் 490 கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. ஒரு சிறப்பான குறள். நிச்சயமா இந்த குறள் ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் செல்வந்தருக்கும் பொருத்தமான ஒரு குறள். இந்த குறள் மூலமா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உள்வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலம் அறிதல். காலத்தை அறியணும். சமயம் அறிந்து யோசி, சமயோகிதமாய் யோசி, காலம் அறிந்து யோசி அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே போல இன்னைக்கு வைப்ரன்ஸ் சார் நமக்கு ஒரு அட்டகாசமான விஷயத்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இடம், செயல், காலம், செய்பவர். இந்த 4 பாயிண்ட் ஏற்கனவே நமக்கு குறிப்பிட்டு இருந்தாலும் கூட மீண்டும் நினைவுபடுத்தினாரு, ஆசை போட்டாரு. நம்ம என்ன செய்யறோம், அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்தினுடைய அடிப்படை பொருள் அறிந்து செயல் துவக்குவது சிறப்பு. இடம், அந்த இடத்துல என்ன பண்ண போறோம், அந்த இடத்துல என்ன செயல் நம்ம செய்ய போறோம், செயல் அறிந்து நம்முடைய பணியை துவங்குவது. அதே போல காலம் மிக உன்னதமானதுங்க. இன்னைக்கு 24 மணி நேரத்துல 48 அரை மணி நேரம்னு சார் நமக்கு ஒரு ஏடே நமக்கு கொடுத்தாரு. ஒரு 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 பேப்பர்ல ரெடி பண்ணி நமக்கு அட்டகாசமா பிடி படிவில் நமக்கு கொடுத்தாரு. அந்த 48 அரை மணி நேரமும் நாம என்ன செய்யறோம், எந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறத காலை முதல் மாலை வரை, மாலை முதல் இரவு அதிகாலை வரை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அழகா கொட்டிட்டு காட்டினார். ஆக காலம் அறிந்து செயல்படுவது சிறப்பு. அதே போல இன்னைக்கு பொறுப்புகளை ஒப்படைக்கிறோம். அந்த ஒப்படைக்கிற போது செய்பவருடைய திறன் மேம்பாடு, அவருடைய கெப்பாசிட்டி என்ன, இது செய்வாரா மாட்டாரா, செய்ய முடியுமா முடியாதா, செய்பவருடைய திறன், ஆற்றல், அறிதல், இந்த 4 பாயிண்டையும் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இது அடிக்கோடிட்டு நம்ம பாதுகாக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயம். அடுத்து காலம். காலம்னா என்ன? மிகப்பெரிய சக்தி, ஆற்றல். காலம் நமக்கு காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் மறைந்து விட்டா கூட அதை நம்ம எழுதுறது காலமானார், காலமாகி விட்டாருன்னு தான் சொல்றோம். அப்ப காலம் என்பது விலை மதிக்க முடியாத
மீண்டும் பெற முடியாத ஒரு அளப்பெரிய சொத்து, சக்தி, எப்படி சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போலாம். ஆகவே இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை சரியான நேரத்தில் தவறான செயல் செய்வது, இப்ப இந்த மாதிரி தவறா நம்ம செய்யக்கூடாது. அதே போல தவறான நேரத்தில் சரியான செயல்களை செய்வது, இது ரெண்டுமே ஆலோசித்து பொறுமையாக நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு தகவல் வைப்ரன்ஸ் சார் நம்ம கொடுத்தது. உதாரணத்திற்கு நிறைய உதாரணம் நம்ம குறிப்பிட்டாரு. கொக்கை மையமா இந்த குறள் எடுத்திருக்கு. கொக்கு நாரை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப இறை நோக்கி ஒரு கொக்கு ஒரு சின்ன குளம், கிணறு அல்லது கால்வாய் இந்த மாதிரி இடத்துல கொக்கு நின்றுட்டு இருக்கோம். நமக்கு கொக்கு இருக்குது அது என்னன்னே தெரியாது, ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு நினைப்ப உத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்ப ஆடாத, அசையாம, எந்த வைப்ரேஷன் ஆகாம தன்னுடைய இலக்கை மட்டுமே மையமா வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப இறை நோக்கி காலம் பார்த்து காத்திருக்கும் கொக்கு போல நாமும் கூட வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தால் நிச்சயம் 100% வெற்றி கிடைக்கும். சக்சஸ் தான் அப்படிங்கிறத குறிப்பிடுறார். வள்ளுவமா தான் சொல்லுது, சாரா தான் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற நமக்கு தேவைப்படுவது பொறுமை. கொக்கு போல இலக்கை முன்வைத்து பொறுமையாக இருக்கணும். அதே போல செயல்பாடும் நிதானமாக கவனமாக செய்தால் நிச்சயம் வெற்றி பெறுவது உறுதி. செல்வந்தர் ஆவதற்கு உண்டான தகுதியும் அடிப்படை கட்டமைப்பும் அதான். இதுதான் வைப்ரன்ஸ் சார் நம்ம குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆகவே சிங்கம் படத்துல ஒரு வசனம் வரும், இந்த கொக்கை வச்சு வசனம் வரும். மீன் மையமா வச்சு கொடுப்பாரு. அதாவது ஓடு மீன் ஓட உருமீன் வர காத்து நிற்குமாம் கொக்கு அப்படின்னு ஒரு வசனம். அதை போல நாம் அனைவரும் இலக்கை முன்வைத்து பொறுமையாக நிதானமாக காத்திருந்து நம்முடைய பணியை தொடங்கினால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். செல்வந்தருக்குரிய சிறப்பும் அதில் தான் கிடைக்கும் என்பதை அழகாக அற்புதமாக நமக்கு எடுத்துரைத்த வைப்ரன்ஸ் சாருக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் கருத்துரை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. அனைத்து செல்வந்தர்களுக்கும் நன்றி ஐயா. நன்றி அனைத்து செல்வந்தர்களுக்கும் நன்றி 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 ஐயா. நிறைவுரை வழங்கிய வடிவேல் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நம்முடைய வருகின்ற ஜூன் 16 அன்று நடைபெறவிருக்கக்கூடிய 3ஆம் ஆண்டு செல்வ சாதனை விழா குறித்து அது சம்பந்தமான விஷயங்களை பேசுவதற்காக அருணகிரி அவர்களை அழைத்து அவரிடம் மேடையை ஒப்படைக்கின்றோம். ஐயா, நீங்க எடுத்துங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. அனைத்து செல்வந்தர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை செல்வ வணக்கம். வருகின்ற 16ஆம் தேதி நம்மளுடைய 3ஆம் ஆண்டு செல்வ சிந்தனை செல்வந்தர்களின் கூடுதல் நிகழ இருக்கிறது. இடம் புக் பண்ணிட்டோம், அட்ரஸ் அனுப்பியிருக்கோம். இன்னைக்கு இன்விடேஷனோட குரூப்ல அதை ஷேர் பண்றோம். அப்புறம் அதுக்கான உரிமை தொகை நாராயணையோட அக்கௌண்ட்டை இன்னைக்கு குரூப்ல போடுறோம். விழா வாலண்டியர்ஸ் பெயர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே அர்ப்பணிப்போட ஒரு சில வேலைகளை பகிரும்போது இந்த கூடுதல் மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் எவ்வளோ பேர் வராங்களோ அதை ஒருத்தர் கவுண்டிங் பண்ணுறது, அவங்க கிட்ட அந்த நம்பரை கொடுக்கறது, அதுக்கப்புறம் பரிசு பொருட்கள் அது சம்பந்தமா ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கிறது. இப்படி ஒவ்வொரு விழாவையும் இப்போ கூட 19 பேர் இருக்காங்க நம்ம குரூப்ல, வெற்றி திலகம் மேடம் சேர்த்து. ஸோ 19 பேருமே கூட இது பண்ண வேண்டாம். விழா குழு உறுப்பினர்கள் வாலண்டரியா யாரெல்லாம் நேம் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் அதில் நடக்கிற ஈவெண்ட் என்னென்ன ஈவெண்ட் இருக்கோ அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த வேலைகளை ஒவ்வொருத்தர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சோம்னா சிறப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். வேற யாராவது இது சம்பந்தமா ஏதாவது கேட்டா அது தொடர்ந்து பேசலாம். நன்றி, வாய்ப்பு நன்றி. சார், இப்ப எங்களுடைய பங்களிப்பு என்ன பண்ணணும், என்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்? ஒரு நாள் முன்னாடி வரணுமா அல்லது ப்ரோக்ராமுக்கு காலையில வந்தா போதுமா? அந்த வாலண்டியர்ஸ் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா பரவாயில்ல. நன்றி ஐயா. விழா குழு உறுப்பினர்கள் ஒரு நாள் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும் ஐயா. ஸோ ஒரு 6-7 பேர் அந்த விழா குழு உறுப்பினர்களா இன்னைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணலாம். அதையுமே குரூப்ல ஷேர் பண்றோம். மற்றவங்கெல்லாம் விழாவுக்கு அன்னைக்கு காலையில 16ஆம் தேதி காலையில வந்துட்டா சரியா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நாட்கள் இன்னும் 18 நாட்கள் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் டெய்லி இதை பத்தி ஒரு 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும்னு தோணுது. அதனாலதான் இந்த சான்ஸ் எடுத்துக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா ஐயா? பங்களிப்பு தொகை எவ்வளவு ஐயா? 2000 நாராயண் சார் அக்கௌண்ட். இன்னைக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் போடுறேன். அவரு ஊருக்கு போயிருந்தாரு, வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் நீங்க பேசும்போது ஒரு கால் வந்துருச்சு, மீண்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணீங்களா பரவாயில்ல சார், கேட்க முடியல. ஐயா, 2ஆம் ஆண்டு விழா எப்படி நடந்ததோ அதுல விழா குழு உறுப்பினர்கள் இருந்த மாதிரி வாலண்டியர்ஸா வந்து விழா குழு உறுப்பினர்களா பெயர் கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை ஒப்படைக்கலாம். உதாரணத்துக்கு பரிசு பொருளை ஆர்டர் பண்ணி அதை கொண்டு வரது ஒருத்தரும், எத்தனை நபர்கள் கலந்துக்கிறாங்க அவங்களுடைய பேர் லிஸ்ட், அப்போ அவங்க சென்னையில வேற ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்போர்ட் விசிட் பண்றதுக்கு விரும்பினாங்கன்னா, இல்லை வந்து வேற எங்கேயாவது போகணும், அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தர். அப்புறம் அந்த நிகழ்ச்சி வந்து என்னென்ன நடக்கணும், முதல்ல ஆரம்பிக்கிறதுல இருந்து எண்டு வரலும் என்னென்ன நடக்க போகுது, இப்படி ஒவ்வொன்றா டீட்டெயில்டா வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி பிரிச்சு அதை பத்தின தகவல்ல வந்து வச்சுக்கிறது, மெயின்டைன் பண்றது ஒருத்தர். அப்புறம் பணம் வசூல் பண்றது நாராயண ஐயா. மற்ற வேற ஏதாவது மிஸ்லினியஸ் ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து ஒருத்தர் பார்க்கறது. அப்படி விழா குழு உறுப்பினர்கள் வந்து இந்த வேலைகளை பிரிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து ஐயா. அது வாலண்டியர்ஸா சென்னையில வந்து 3 பேர் இருக்கோம் ஆல்ரெடி. நாராயணன், நானு, சதீஷ், ஓம்குமார் 4 பேர் இருக்கோம். அது தவிர வேற யாராவது இதுல விழா குழு உறுப்பினரா வந்தாலும் நல்லது, வரவேற்கிறோம் ஐயா. ஐயா எனக்கு ஏதோ பொறுப்பு கொடுத்தீங்களா கூட நான் செய்யறேன். ஒரு நாள் முன்னாடி வர சொன்னா நான் கண்டிப்பா வந்துருவேன். நன்றிங்க ஐயா. அது இன்னைக்கு ஈவினிங் நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். நான் செய்யறேன். சரிங்க ஐயா. 2ஆம் ஆண்டுல வந்து என்னென்ன வேலைகள் அப்படின்னு பிரிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த டீடைல்ஸ் ஷேர் பண்ணா நம்ம அந்த வேலைகளை யார் யாரு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஈஸியா இருக்கும் ஐடியா, ரெஃபரன்ஸ். சார் நீங்க கலைச்சல் கிட்ட தொடர்பு கொண்டீங்களாக்கா? அவரு தான் வந்து, அவரும் பாலு சார் தான் வந்து பண்ணாங்க 2ஆம் ஆண்டு. சார் நான் உங்களுக்கு அப்புறமா பேசுறேன் சார். நன்றி, நன்றிங்க ஐயா. ஓகே, பேசுறேன், ஷார்ட்லி பேசுறேன். ஓகே ஓகே ஓகே. ஒரு 10-11 மணிக்கு மேல பேசுறேன். நன்றிங்க ஐயா. முடிச்சுக்கலாமா? ஐ திங்க் காலையில எல்லாரும் வேலைக்கு கிளம்பிக்கின்னு இருப்பாங்க. ஓகே 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 சார். நம்ம தேவைப்பட்ட நம்ம போன்ல நம்ம தொடர்பு கொண்டு பேசலாம் சார். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்புள்ளத்திற்கும், கருத்துரை வழங்கிய நண்பர்களுக்கும் மற்றும் நிறைவுரையாற்றிய டி.கே. வடிவேலு ஐயா அவர்களுக்கும், 3ஆம் ஆண்டு நிகழ்வு குறித்து ஆலோசனை வழங்கிய அருணகிரி ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி.